ஆண்டுகளுங்கும்போது S6 வந்து 7875 கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். இப்போ முதல் ஆண்டு என்னன்னு தெரியாது, அதை வந்து 100 ரூபா சேமிக்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் இதில் பாதிங்கும் போது 50 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே பாதி பாதியாக போகும். இப்போது R கண்டுபிடிக்கனா ரெண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்புங்கும் போது 1/2. ஏன்னா அவங்களே பாதின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து சும்மா நம்ம செஞ்சு பார்க்குறோம். பாதிங்கிறதுனால R வந்து 1/2 அவங்களே பாதின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு S1 ஃபார்முலா தெரியும். A × R⁻n - 1 டிவைடட் பை R - 1. n வந்து என்னது 6, ஏன்னா 6 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. 7875 = A தான் கண்டுபிடிக்கணும். A × R வந்து என்னது 1/2 பவரில் 6 - 1 டிவைடட் பை R - 1ங்கும் போது நமக்கு 1/2 - 1. இப்போது இதை எடுத்து மீச்சிமா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே வந்து பின்னத்தில் இருக்குது, இங்கே வந்து முழு எண்ணாக இருக்குது. மீச்சிமா வந்து 2, இங்கே 1 இருக்கிறத அப்படியே போட்டுருவோம். மைனஸ் இங்கே 1 கீழே 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். 2 மாற்றினா இதை 2ஆல் பெருக்கும்போது மேலே 2ஆல் பெருக்கும். இப்போ 2 நமக்கு -1/2 கிடைக்கும். அடுத்து இதை பாருங்கள். 7875 = A × 1/2 பவரில் 6 இருக்குது. அப்போ 1க்கும் பவரில் 6, 2க்கும் பவரில் 6. 1க்கு பவரில் என்ன இருந்தாலும் மதிப்பு 1 தான். பை 2/6 மதிப்பு நமக்கு 64. ஏன்னா 2 × 2 × 2 × 2 × 2 × 2 எழுதுவோம். 2 4 4 2 8 8 × 8 64. 1/64 - 1. இந்த வகுத்தலில் இருக்க -1/2 இங்கே பெருக்கலாக மாற்றும்போது -2ன்னு மாறும். அடுத்து பாருங்கள், இந்த 7875 அப்படியே இருக்கும். A × அடுத்து இதுக்கும் நம்ம மீச்சிமா எடுப்போம். இந்த 1 அப்படியே போட்டுருவோம். அப்புறம் மைனஸ் இங்கே கீழே 64ஆல் பெருக்கும்போது மேலே 64ஆல் பெருக்கும் × -2. அப்போ இது எப்படி வரும் நமக்கு? A × 1 - 64னா -63/64 × -2. இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். அடுத்து இதை அடிச்சோன்னா 1 2 2 6 2 4. அடுத்து இது வந்து இந்த சைடு போகும்போது தலைகீழியாக மாறும். 7875 × 32/63 = A. A வந்து 4000.